சுருக்கத்தை சொல்லியிருந்தாரு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவர்கள் முத்துப்பாண்டி, அவரோட மனைவி லட்சுமி, அப்புறம் வந்து அவங்க தாயார் பாண்டியம்மா, ஏற்கனவே போன செஷனில் வந்து வாக்குமூலம் கொடுக்குற அந்த பெரியவர் வந்திருந்தாங்க. உங்களெல்லாம் ஞாபகப்படுத்தி அதில் எதிர்த்தரப்பில் பார்த்தீங்கன்னா கதிரேசன், அவங்க பையன் கிருஷ்ணன், அவங்க வயது சாதி, அவங்க வந்து அருந்ததியர், முத்துப்பாண்டியோட வயசு ஒரு 40 வயசு, அம்மாவுக்கு 52 வயசு. இதில் ஆள் திருநது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே காலம் 3 மணிக்கு அந்த கிருஷ்ணனும் உள்ளூரில் கிருஷ்ணன்றவர் வந்து யாதவ சமூகத்துக்கு போனார் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதுக்கு பிறகு அந்த விக்னேஷ்ன்ற ஒரு கல்லர் அந்த அப்புறம் 2 பேரும் தான். அதுக்கு பிறகு அவங்க உறவுக்காரமாக அந்த மணப்பட்டிங்கிற கிராமத்தை சேர்ந்த ஒரு தலையிடுறாங்க. இதில் மொத்தம் ஒரு 5 பேர் வந்து அக்யூஸ்டு. கதிரேசன், அவருடைய அப்பா கிருஷ்ணன், இந்த சோனை, விக்னேஷ், தினேஷ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃப்ஐஆர்லாம் வந்து 13ஆம் தேதி புகார் கொடுத்துருவாங்க. ஆனால் ஒழுங்காக ரிசீவ் பண்ணலை. அடிபட்டவங்க செங்கலாலையும் உருட்டுக்கட்டை, அதுக்கு பிறகு வந்து கடுமையாக அந்த முத்துப்பாண்டியுடைய சித்தி பொண்ணு இருக்கிறாங்க, மாலதி 7 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. அவங்க கடுமையாக தாக்குறாங்க. இதுக்கு விக்னேஷுடைய வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி ஆளுக்கு நீங்கள் நியாயம் போகும்போது அடிக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் எடுத்துக்கிறாங்க. கர்ப்பிணி மாலதி இதன் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறாங்க. அதுக்கு பிறகு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. அதை ஒட்டி அவங்க ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. 20ஆம் தேதி தான் அவங்க வந்து எஃப்ஐஆர் போகிறாங்க. டிஎஸ்பி பார்த்து டிஎஸ்பி பார்த்து எஃப்ஐஆர் போகிறாங்க. ஆசிரியப்பள்ளி போலீஸ் வந்து ஒழுங்காட்டியும் பண்ணலை. தொடர்ந்து அந்த பிரச்சனை முக்கியமாக சொல்ல வேண்டும் பார்த்தீங்கன்னா திருப்பரஞ்சி கிராமத்தில் இரட்டை கோடை முறை இருக்குது. ஒரு 500க்கு போனால் வீடுகள் இருக்கு. ஒரு 50க்கும் மேற்பட்ட அந்த கலர் நிறைய இதர சாதிகள் இருக்கிறாங்க. 20 அருந்ததி வீடு தான் இருக்கு. பொது பாதையில் வந்து செருப்பு போட்டு நடக்க முடியாது. அந்த தீண்டாமை பாகுபாடெல்லாம் இருக்கு. நிறைய வடிவங்கள்ல ஏற்கனவே இருக்குது. அதை ஒட்டி தான் இந்த சம்பவம் நடக்குது. இப்போ அந்த வழக்கில் தாக்கப்பட்டவங்க மீதான அந்த புகாரை அணுகின விதம் என்பது படித்து பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கும். இத்தனைக்கும் வந்து மலைப்பகுதிகள் நாங்கள் பழங்குடிகளில் வழக்கெல்லாம் எடுத்தாங்க. போலீஸ் வரமாட்டோம், 3 மலை 4 நாளாக தாண்டி வரணும். இங்கே டவுன் பகுதியில் உழவு எஸ்கேப் பண்ணி போக முடியும், வர முடியும். இந்த இடத்துலயே டீல் பண்ணுறாங்க. எவிடன்ஸ் மாதிரியான தொழில் இல்லைன்னா இந்த வழக்கெல்லாம் பாதுகாப்பு கைவிட்டுருவாங்க. இதில் இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா, அந்த தாக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த புகாரை வாபஸ் பெறணும்ட்டு அவங்க மீதே கவுண்டி எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ விக்னேஷுடைய அம்மா இருளாயி அப்படின்ற அது பிறகு வருது சார் சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி அந்த நிவாரணம் வந்து ஒழுங்காக கொடுக்கல. பிறகு ஆட்சியை போடுறாங்க. மிக முக்கியமாக இது மீதான கைது நடவடிக்கை 2 பேரை தான் கைது பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து அந்த கதிரேசனையும் வந்து ஆசிரியப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷன், ஆசிரியப்பள்ளி போலீஸ் அதுக்கு கிரைம் நம்பர் செக்ஷன் ஒரு கிரைம் நம்பர் கிரைம் நம்பர் சொல்லணுமா அந்த சாமியா இந்த ஆல்டர்னேட்டிவ் கேஸோட கிரைம் நம்பர் வந்து 149. இதுல வந்து ஒரு 10 செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. 147, 148. இது வந்து என்னன்னா ஒரு ஆயுதத்தை வச்சு கொலை பண்றோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது. 147, 148. 294B இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுநலத்துல 147, 148, 294B 148, 29B 323, 3D4 506 subclass 2. அப்புறம் வந்து section 4, section 3, class 1, section 4 of Women Harassment Act. தமிழ்நாடு Women Harassment Act. Women Harassment section அது. section class 1 subclass R வந்து SST Act. section 3 1 S வந்து ஜாதி பேரை வந்து சொல்லி இருக்கிறது. section 3 subclass 2 class VA. 325A 316, 316, 325A SST Act. சரி ஓகே. அதுக்கு அடுத்து என்னென்ன ஆவணங்கள் இருக்கு அடுத்து வணக்கம். ஸோ ஆர்டருக்கு வழங்க என்னென்ன ஆவணங்கள் யூஸ் பண்ணிக்காங்கன்னா எஃப்ஐஆர் வச்சுருக்காங்க. ஏஆர் காப்பி ப்ளஸ் வந்து மருத்துவ ஆவணங்கள் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்டிம் லெட்டர் அதாவது நம்மளுடைய அமைப்புக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்காங்க.
ஆர்டிஐ ஆவணங்கள், எஸ்ஹெச்டி கமிஷன் மற்றும் புகார்கள் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனல் ரிப்போர்ட் அதான். ரேஷன் கார்டு இருந்துச்சு அதில் குடும்ப ஆவணங்களும் முதல்ல சாதி சான்றிதழ் சாதிச்சவங்க கூட இதில் என்னென்ன நான் பார்த்துக்கிறேன். அந்த எஸ்எஸ்சி கமிஷன் எஸ்பி காணுறது முக்கியமாக அந்த உமன் கமிஷன் காணுறது இன்னொன்று அங்கிருந்து நமக்கு வந்த ரிப்போர்ட் எஸ்எஸ்சி இந்த மாவட்ட ஆணையத்தில் காணுறது அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய அடையாள ஆவணங்கள் எல்லாமே கிளியரே அப்படின்னு ப்ராப்பர் கேட்கிறாரு ஜாதி சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணி ஒரு இடத்துல அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாங்க, ஜாதி சார்ந்த ஆவணங்கள் இன்னும் வழங்கப்படாததால் வழக்கு நிலுவையில் உள்ளது அப்படின்னு போலீஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் முதலே கொடுத்தாங்க. அப்படிலாம் ஒரு காரணமாக வந்து குறிப்பிடுறான். அந்த நிவாரணம் வழங்குவதிலையும் இவங்க வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்றத அதை ஒரு புகாராக வச்சு போகிறதுனா ஒரு தலா நபருக்கு 1.80 லட்சம் ரூபா 3 பேர் கொடுக்குறாங்க. பிறகு அந்த மாலதிக்கும் அவங்க வந்து அதை வந்து வழங்கப்பட்டதுக்காக ஆவணம் இல்லை. தற்போதைய நிலவரம் குறித்து போன மார்ச் மாதம் வரைக்கும் வாயில நடந்துருக்கு கோர்ட்டில். அது அந்த நிலவரம் சம்பந்தமாக அவங்க வந்து இந்த ஆவணங்களே ஒரு பெரிய நாவல் எழுத வளர்ந்துருக்கு. அது படிக்க ஒரு ஸ்டெப்புமே ரொம்ப சட்டபூர்வமாகவும் மிக முக்கியமாக அவங்க லோக்கலில் பாதுகாப்பு உணர்வையும் அவங்க உண்டாக்குவதற்கான வேலைகளை காவல்துறை நிர்பந்தப்படுத்துறது ஒரு மிகப்பெரிய வேலை. அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. குழு சார்பாக நான் ஒரு வார்த்தை இது வந்து விடுபட்ட